வேதாந்தம் படிச்சியலா? சின்ன பிள்ளைல அவர் பெரிய கோடீஸ்வரர் பிள்ளை விவேகானந்தர். அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு, அம்மா நான் துறவரம் மேற்க போல சாமியாரா போறேன்னா. உடனே அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லலை, மறுப்பு சொல்லலை, ஆமான்னு சொல்லலை. இப்போ அந்த பக்கத்து அறையில் ஒரு கத்தி இருக்கு எடுத்துட்டு வான்னா. பக்கத்து அறையில் ஒரு கத்தி இருக்கு எடுத்துட்டு வான்னா அங்கே போன ஒரு கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கி வச்சுட்டு போன்ட்டா. மறுநாள் வர்றாரு, அம்மா நான் துறவரம் ஜாமியாரா போறேன், அந்த கத்தியை போய் எடுத்துட்டு வா. எடுத்தாந்து கொடுத்தாரு, போன்ட்டா. இப்படி 99 நாள் முடிஞ்சிருச்சு. 99 நாள் 100வது நாள் கத்தி எடுத்தாந்து கொடுத்துட்டு, அம்மா நான் ஜாமியாரா போகணும், இப்போ நீ போகலாம்னா. 100 நாளாக எடுத்தாந்து கொடுக்குறேன், இவ்வளவு நாளாக என்னை போக சொல்லலை, ஏன் இப்போ சொன்னேன்னு கேட்குறாரு ஐயா விவேகானந்தர். அவங்க அம்மா சொன்னா, நீ கத்தியை எடுத்துட்டு வரும்போதெல்லாம் கத்தியோட முனைப்பகுதி என் பக்கம் இருந்துச்சு, அடிப்பகுதி பாதுகாப்பான பகுதி உன் கையில் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாமியாரா போறவனுக்கு தனக்கு பாதுகாப்பை தேடக்கூடாது, மற்றவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இதுவரைக்கும் நீ ஓம் பாதுகாப்பை உறுதி செய்தாய், இன்னைக்கு தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு